Hi friends, Assalamu alaikum. Welcome to Asika Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல beef gravy தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ரொம்பவே சாஃப்ட்டா ரொம்பவும் டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நான் வந்துட்டு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்து நல்லா ஸ்பைனா வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நம்ம கிரேவி செய்யும்போது நல்லா இந்த மாதிரி நீங்க குட்டியா கட் பண்ணிட்டு நீங்க செய்யும்போது கிரேவி வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாவும் நல்ல ஒரு திக்னஸாவும் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். இப்போ இத வந்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இத நம்ம வதக்கும்போதே கூடவே வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துட்டு வதக்கிடலாம். எப்பவுமே வந்துட்டு நிறைய பேருக்கு பீஃப் அண்ட் வந்துட்டு மட்டன் இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப டைம் எடுக்குது, அதிக நேரம் வந்துட்டு விசில் விட வேண்டியதா இருக்கு, வேகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கு இல்லையா? நீங்க வந்துட்டு எல்லாமே மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு குக்கரை வந்துட்டு நீங்க அடுப்புல வச்சிட்டு அடுப்பை வந்து நீங்க ஸ்லிம்ல வச்சிருங்க. ஸ்லிம்ல வச்சதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படினா வெறும் 2 விசில் வந்தா போதும். மட்டனா இருக்கட்டும் இல்ல பீஃபா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட்டா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரெடி ஆயிரும். நல்லா வெந்திருக்கும். கண்டிப்பா வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்துட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு தேவையான மசாலாலாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்துட்டு கிரேவி மசாலா வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது மட்டன் கிரேவி மசாலா. நான் எதுக்குமே வந்துட்டு நான் கரம் மசாலா வந்துட்டு ஆட் பண்ண மாட்டேன். எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் கிரேவி மசாலா தான் ஆட் பண்ணுவேன். கரம் மசாலாவை விட நமக்கு கிரேவி மசாலா வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பா வந்துட்டு இந்த மெத்தட் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நார்மலா நம்ம கரம் மசாலா வாங்கி சமைக்கிறதுக்கும் கிரேவி மசாலா வாங்கி நம்ம சமைக்கிறதுக்கும் நிறையவே வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு வித்தியாசம் இருக்கு. இப்போ வந்துட்டு நம்மளுடைய மசாலா எல்லாம் நல்லா வதங்கி நல்ல அந்த கிரேவில நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. அந்த அளவுக்கு நீங்க மசாலாவை வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா நான் 1/2 கிலோ பீஃப் வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போறோம். பாருங்க நல்ல மசாலாவோட ஒண்ணோட ஒண்ணு நல்லா வந்துட்டு வதக்கிக்கணும். வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படினா அதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லா நம்ம மசாலாவோட நல்லா வதக்கியாச்சு. அதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மெத்தட்ல நீங்க வந்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது வந்து நீங்க சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதத்துக்கு எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு மட்டன் அல்லது பீஃப் நம்ம வந்துட்டு வேக வைக்கும்போது தண்ணி வந்துட்டு அதிகமா சேர்க்கறீங்க இல்லையா? அந்த மாதிரி தண்ணி வந்துட்டு நீங்க அதிகமா சேர்க்க வேண்டாம். கரெக்ட்டா அந்த மட்டன் மூழ்குற அளவுக்கு நீங்க வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்துட்டு 2 விசில் வந்தோனே நம்ம கிரேவி வந்துட்டு உடனே எடுத்து நம்ம பரிமாறதுக்கு ஈஸியா இருக்கும். தண்ணி வந்து நீங்க அதிகமா வைக்காதீங்க. கரெக்ட்டா அந்த மட்டனா இருக்கட்டும் பீஃபா இருக்கட்டும் எது வச்சாலும் நீங்க வந்து மூழ்குற அளவுக்கு நீங்க வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாருங்க கரெக்ட்டா மூழ்குற அளவுக்கு தான் நான் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் வச்சுக்கலாம். மறந்துடாதீங்க நான் சொன்ன மாதிரி 2 விசில் மட்டும் வைங்க. ஸ்லிம்ல வச்சிட்டு செஞ்சு பாருங்க. ரொம்பவும் டேஸ்டும் வந்துட்டு நல்ல ஒரு அட்டகாசமா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்லிம்ல வச்சு நம்ம வேக வச்சு நம்ம எடுக்கும்போது அந்த பீஃப்ல வந்துட்டு அந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கி இருக்கும். நல்ல ஃப்ளேவரா நல்ல டேஸ்டா இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு பீஃப் வந்து ஸ்மெல் வருது கூட நிறைய பேர் வந்துட்டு வாங்கி சமைக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. நான் சொன்ன மெத்தட்ல கண்டிப்பா வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். டேஸ்டும் வந்துட்டு வித்தியாசமா நல்லா இருக்கும். நல்ல ஒரு சாஃப்ட்டான கிரேவி இருக்கும். நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிடுற அதே ஃபீல் வந்துட்டு நீங்க வீட்ல சமைச்சு சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க நான் காட்றேன் எந்த அளவுக்கு அந்த பீஃப் வந்துட்டு நல்லா சாஃப்ட்டா நமக்கு வந்துட்டு வெந்து வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.